ஹீரோயினோட குடும்பத்துக்கே தெரியாம அந்த வீட்டுக்குள்ள இருக்க ஹீரோவும் எப்படியோ தப்பிச்சு போக பிளான் போடுறான். ஆனா எதுவுமே முடியல. சரி மனதை தளர விடக்கூடாது, நாளைக்கு நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே தூங்குறாங்க. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா அந்த சுத்தி இருக்க எல்லாருமே இவங்க வெளியே போயிட்டு வந்ததுலேயே ஒரு மாதிரி இருக்காங்க, இவங்க மேல கொரோனா இருக்குமோ அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இவங்களும் எங்க மேல இல்லைன்னு சொல்லி டெஸ்ட் பண்ண ஹாஸ்பிட்டல் கிளம்புறாங்க. ஆனா ஹீரோ இருக்கிறதா அந்த குடும்பத்துக்கு யாருக்கு தெரியாது. ஆனா ஹீரோயினுக்கு தெரியும்ல. ஹீரோ தூங்கிட்டு இருக்கிறதுனால சாவி இங்க இருக்குன்னு சொல்லி எழுதி வச்சுட்டு அவங்களும் கிளம்பிடுவா. நம்ம ஹீரோவா அதை எடுத்து பார்த்துட்டு ஒரே ஜாலி தான், டான்ஸ் ஆடிக்கிட்டு கதவை போய் திறந்தா அது இங்க திறக்குது, இன்னொரு புட்டு வெளியே இருக்கு. அவ்வளவுதான், ஹீரோ மனசு உடஞ்சு போயிடுறான். இங்க ஹீரோயின் சைடும் நீங்க 14 நாள் தனிமையில இருக்கணும் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லிடுவாங்க. இதை நம்ம ஹீரோட்ட கால் பண்ணி சொன்னா ஏற்கனவே மனசு உடஞ்சு போயிருக்கான், மொத்தமா உயிரே விட்டுருவான். அவ்வளவுதான்டா, இதுக்கு மேல எவனையும் நம்ப கூடாது, நம்ம தோழன் இருக்கான்டான்னு சொல்லி அவனை கூப்பிடுவான். அவனும் போலீஸ்ல திக்கி திண்டாடி வந்து பாப்பான். இது என்னடா திண்டுக்கல் புட்டு மாதிரி இவ்வளவு பெருசா இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு குடு குடுன்னு ஓடி போயிடுவான். அப்புறம் நம்ம ஹீரோயினும் பீரியட்ஸ் தள்ளி போறதுனால செக் பண்ணி பாக்குறா, பிரெக்னண்டா இருக்கா.